நெல்லை அருகே பயங்கரம். கேரள அரசு பஸ் மோதி சிப்காட் ஊழியர்கள் 2 பேர் உடல் நசுங்கி பலி. கங்கை கொண்டானில் சோகம். கங்கை கொண்டான் மார்சாறு சோக ஸ்மைலி. திருநெல்வேலி அருகே கங்கை கொண்டான் 4 வழிச்சாலையில் இன்று காலை நிகழ்ந்த கோர விபத்தில் வேலைக்குச் சென்று கொண்டிருந்த 2 வாலிபர்கள் கேரள அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தனர். பால பணிகளும் போக்குவரத்து நெரிசலும். நெல்லை மாவட்ட எல்லையான கங்கை கொண்டான் அருகே உள்ள துறையூர் பகுதியில் 4 வழிச்சாலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தற்போது மேம்பால பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளுக்காக சாலை ஒருபுறம் சுருக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் வாகனங்கள் அவ்வப்போது கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வருகின்றன. நெரிசலுக்குப் பிறகு திறக்கப்படும் சாலைகளில் வாகனங்கள் அதிவேகமாகச் செல்வது இப்பகுதியில் வாடிக்கையாக உள்ளது. விபத்து நடந்தது எப்படி? இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் பெங்களூரில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி கேரள அரசு பேருந்து KSRTC ஒன்று வந்து கொண்டிருந்தது. துறையூர் பால பணிகள் நடைபெறும் இடத்திற்கு அருகே வந்தபோது ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்றிருந்தவர்கள் மீது பயங்கரமாக மோதியது. சாலையை கடப்பதற்காக காத்திருந்த 2 வாலிபர்கள் மீது பேருந்து மோதியதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் உடல் மீது சக்கரம் ஏறி இறங்கியது. இந்த கோர விபத்தில் இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பலியானவர்கள் யார்? தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு கங்கை கொண்டான் இன்ஸ்பெக்டர் வேல்கனி, உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் உயிரிழந்தவர்கள்: 1 ஹரிஹரசுதன் 26 தப்பே ஹரிஹரன், 2 நாகராஜன் 25 தப்பே சுப்பையா. இவர்கள் இருவரும் கயத்தாறு அருகே உள்ள அகிலாண்டேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. நண்பர்களான இவர்கள் இருவரும் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் தொழிலாளர்களாக வேலை பார்த்து வந்தனர். இன்று காலை வழக்கம் போல வேலைக்குச் செல்வதற்காக சாலையை கடக்க முயன்றபோதுதான் யமன் வடிவில் வந்த அரசு பேருந்து இவர்களின் உயிரை பறித்துள்ளது. சோகத்தில் மூழ்கிய கிராமம். பலியான இருவரின் உடல்களையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஒரே கிராமத்தைச் சேர்ந்த வேலைக்குச் சென்ற 2 இளைஞர்கள் விபத்தில் பலியான செய்தி அகிலாண்டேஸ்வரபுரம் கிராமத்தையே நிலைகுலையச் செய்துள்ளது. பொதுமக்கள் கோரிக்கை: பால பணிகள் நடைபெறும் இடங்களில் போதிய எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட வேண்டும் என்றும் அதிவேகமாக வரும் பேருந்துகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விபத்து குறித்து கங்கை கொண்டான் போலீசார் வழக்கு பதிவு செய்து பேருந்து ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.